பிஜேபி வந்து காங்கிரஸோட கொஞ்சம் கம்மியா கூட குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதிமுக அவர் தெளிவா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க பிஜேபி எத்தன வேணாலும் கேட்கட்டுங்க. நான் 20 சீட்டு ஏற்கனவே கடந்த 2021ல நான் அத குடுத்தேன். இந்த முறை அதிகபட்சம் வேணா 5 குடுக்கலாம். 25க்கு மேல தர முடியாதுங்கிறது அவருடைய பிடிவாதம். ஆனால் பிஜேபி மொத்தம் அமமுகவையும் சேர்த்து 55 சீட்டு கேட்குறாங்க அவங்க. மொத்தம் என்ன காரணம்னா, ஏற்கனவே டிடிவி தெளிவா சொல்ட்டாரு. நான் எடப்பாடிட்ட பேசி நான் வந்து சீட் ஷேரிங் பண்ண மாரி தெரியலங்க. பார்கின் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ நான் உங்கள நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு நீங்க வாங்கி குடுத்துருங்கன்னு அவர் சொல்ட்டாரு. ஸோ அவருக்கும் சேர்த்து 55 சீட்டு கேட்குறாங்க. இதுல தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால தான் நீங்க மதுரையில உட்காந்து பேசி பார்த்தாங்க. பியூஷ் கோயலும் அவரும், எடப்பாடி பழனிசாமியும் ஒத்து வரல. அங்க நேரா டெல்லி போனாரு. டெல்லி போனாலும் அமித்ஷா தெளிவா ஒரே ஒரு வார்த்தை சொல்ட்டார். எங்களுக்கு 55 அவ்வளோதான். நீங்க மத்ததெல்லாம் முடிவு பண்ணிட்டு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இப்ப பெரிய முட்டுக்கட்டையா இருக்குது.